அன்புறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி 2026 தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுக்கிட்டு வராங்க. ஒவ்வொரு கட்சியிலுமே விருப்ப மனுக்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை வாங்கி அவங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அதை நிரப்பி அவங்க என்னென்ன தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறாங்களோ அதுக்காக ஒரு கட்டண தொகையை செலுத்தி விருப்ப மனு கொடுப்பாங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு 10லிருந்து 15 பேர் கொடுப்பாங்க. அதில் தலைமை யாரோ ஒருவரை முடிவு செஞ்சு வேட்பாளராக நிறுத்தும். இதுதான் எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய நடைமுறை. திமுக, அதிமுக, தாவேகா, விசிக இந்த மாதிரி எந்த கட்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் விருப்ப மனுக்கள் வாங்கிட்டு அதிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பது தான் ஒரு முறையாக இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. விருப்ப மனுக்கள் அப்படின்றது கிடையாது. அவங்க 117 ஆண்கள் 117 பெண்கள் அப்படின்னு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த தொகுதிக்கு ஒரு ஆண் இல்லை பெண் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இந்த தொகுதியில இந்த சமூகத்தை நம்ம பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சீமான் ஒவ்வொரு தொகுதிக்குமான வேட்பாளர்களை முடிவு பண்ணிட்டா. ஸோ வருகிற பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய மக்களின் மாநாடு நடைபெறுது. அந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் யார் என்பதை சீமான் அவர்கள் அறிவிக்க போகிறார். ஒவ்வொரு தொகுதியாக நம்ம வேட்பாளர்களை தெரிஞ்ச உடனே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த காணொலியில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் ஒரு பெரிய மாவட்டமாக இருந்தது. மதுரை, திருநெல்வேலியிலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது தான் ராமநாதபுரம். ராமநாதபுரத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது தான் சிவகங்கை, அதுக்கப்புறமாக விருதுநகர் மாவட்டங்கள். ஸோ ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது ராமநாதபுரம். ராமநாதபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது முகவை மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு மாவட்டமாக இருக்குது. கடலோர பகுதிகள் நிறைய இருக்குது. ராமேஸ்வரம் நீங்கள் நிறைய நாட்கள் செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராமேஸ்வரம், பாம்பன் போன்ற பகுதிகளில் மீன் பிடிக்க சென்றவங்க இலங்கை கடற்படையினால் விரட்டி அடிப்பு, இல்லை கைது செய்யப்பட்டாங்க, இல்லை பிரச்சனை அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ராமநாதபுரம் குறிப்பாக அந்த ராமேஸ்வரம் பகுதிகளில் மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே இருக்குது. கச்சத்தீவு நீங்கள் அதிகமாக செய்திகளில் பார்க்கக்கூடும். ஸோ கச்சத்தீவு பிரச்சனை ராமேஸ்வரம் மீனவர்களை அடிப்படையாக கொண்டது தான். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தும் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே மீனவர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தேவர் சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க. பட்டியலின மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ ராமநாதபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு பெரிய தலையாய பிரச்சனையாக இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் ஒன்று பரமக்குடி, திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர். இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் ராமநாதபுரம் மாவட்டம். இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியாக பார்க்கலாம். முதல்ல 209 பரமக்குடி. பரமக்குடி தனி சட்டமன்ற தொகுதி. அங்கு மருத்துவர் எழில் இளவரசி அவர்கள் போட்டியிடுறாங்க. பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 4 முறை நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு இருக்காங்க. 2 சட்டமன்ற தேர்தல், 2 பாராளுமன்ற தேர்தல். அதில் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016 2655, 19 6880, 21 16430, 24 17298 இவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்கு. ஆவரேஜாக ஒரு 17,000 ஓட்டு இருக்குது பரமக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது 210 திருவாடனை. திருவாடனை 2016 கருணாஸ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அங்கு வழக்கறிஞர் பிரேம் அவர்கள் போட்டியிட்டார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில். அவர் நாம் தமிழர் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். திருவாடனை 210 நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் பிரேம், மாநில கொள்கை பரப்பு செயலாளர். ஸோ திருவாடனையில் கடந்த 4 தேர்தல்களில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 3739, 19 9252, 21 16501, 24 17960. அதுக்கப்புறமா 3வது தொகுதி 211 ராமநாதபுரம். அங்கே இயற்கை விவசாயி முத்துகேசவன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ ராமநாதபுரத்தில் கடந்த 4 தேர்தல்களில் வாக்கு வங்கி பார்த்தீங்க அப்படின்னா 16 4001, 19 7919, 21 17062, 24 15347. 4வது தொகுதி 212 முதுகுளத்தூர். முதுகுளத்தூரில் தான் இப்போ
ராஜகண்ணப்பன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அமைச்சராகவும் இருக்கிறார். அங்கு மருத்துவர் சந்திரபிரபா அவர்கள் போட்டியிடுகிறார். மருத்துவர் பாசறையில் இருக்கிறாங்க. 2024 ராமநாதபுரத்தினுடைய வேட்பாளராக இவங்க தான் போட்டிட்டாங்க. மருத்துவ பேராசிரியர். இவங்களுடைய அப்பா திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், டி நகரில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். முதுகுளத்தூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ல் 1993, 19ல் 8186, 21ல் 11234, 24ல் 16841 ஆகிய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 15,000 ஒரு 18,000 வரைக்கும் ஆவரேஜாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி வாக்கை வச்சிருக்கிறாங்க. ஸோ மும்முனை போட்டி 4 முனை போட்டியாக மாறும்போது இது ஒரு அரௌண்ட் 8 to 10% ஆஃப் ஓட்டை அவங்க வச்சுருக்கிறாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு 25 to 35, 40 அப்படின்னு கிராஸ் பண்ணும். ஒரு 30க்கு மேலே எடுக்கும்போது தான் வெற்றியை அவங்க பார்க்க முடியும். ஸோ 4 முனை போட்டியாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இருக்குது. நாம் தமிழர் கட்சி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த சட்டமன்ற தொகுதிகளில் வந்தீங்க அப்படின்னா இந்த வேட்பாளர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். 2 மருத்துவர்களை நிற்க வச்சுருக்கிறாங்க, ஒரு இயற்கை விவசாயி, ஒரு வழக்கறிஞரை நிற்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இன்னொரு மாவட்டத்தினுடைய வேட்பாளர்களை பற்றி இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக 2026 தேர்தல் குறித்த செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.